சிந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 220வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல சிவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். உலகுக்கு அறநெறியை வகுத்து தந்து நம் வாழ்வெல்லாம் சிறக்க வழி செய்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சுட்டி உவப்பெய்துகிறேன். வள்ளுவருடைய உண்மையான குறள்களுக்கு அந்த குறள்களில் ஆலங்கால் பட்டு அற்புதமான உரை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற திருமேலழகர் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். இந்த குறளிலும் உரையிலும் ஆர்வத்தை ஏற்படுத்திய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் மகிழ்வோடு நினைந்து வணங்குகின்றேன். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற அமைப்பை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து ஆர்வம் குன்றாமல் அதனை நடத்தி வருகிற இளையோருக்கு என் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து குறள் நெறியை வாழ்க்கை நெறியாய் நினைந்து கற்று வருகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரைத்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். நீண்ட நாட்கள் இடைவெளி விட்டு இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு காரணமாக நான் இருந்து விட்டபடியால் அதற்கான மன்னிப்பை கோருவது என் கடமை. இனி முடிந்த அளவு நீண்ட இடைவெளிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வேன் என்பதையும் நான் சொல்லி மிக விரைவில் நேரடி வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் என்ற செய்தியையும் உங்களுக்கு சொல்லி அதற்கு பிறகு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைய வேண்டாம் நினைக்கிறேன். வள்ளுவர் தன்னுடைய நூலை 3 பெரும் பிரிவுகளாக ஆக்கிக் கொள்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று அந்த முப்பால்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அறம்பொருள் இன்பம் வீடு என்ற பொருளார்த்தத்திலே வீட்டினை வள்ளுவர் உரைக்காததற்கான காரணத்தை பரிமேலழகர் தெளிவாக நமக்கு சொல்கிறார். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமையுடையது என்றபடியால் அதனை இலக்கண வகையால் கூறுவது கடினம் என்பதை உணர்ந்து துறவரம் என்கின்ற காரண வகையால் மறைமுகமாக வீட்டினையும் சொல்கிறார் என்று உரையாசிரியர்கள் அதற்கான விளக்கத்தை தருகிறார்கள். ஆகவே வீட்டிலே நம்பிக்கை இல்லாமல் வள்ளுவர் அதை கைவிட்டு விட்டார் என்ற சொல்வது என்று சொல்லுகின்ற அறிவிலிகளினுடைய பேச்சை மனதிலே நாம் நினைக்காமல் வீடும் குறளுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே சொல்கிறேன். இனி அறம்பொருள் இன்பம் என்கின்ற இந்த 3லே அறத்தை முன்வைத்ததற்கான காரணத்தையும் பரிமேலழகர் சொல்ல நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இம்மை மறுமை வீடு என்கின்ற 3ஐயும் தரக்கூடிய தகுதி கொண்டதால் அறத்துப்பாலுக்கு முதலிடம், இம்மை மறுமை இன்பங்களை தரக்கூடியதால் பொருட்பாலுக்கு 2வது இடம், இம்மை இன்பத்தை மட்டும் தருவதால் காமத்துப்பாலுக்கு 3ஆம் என நூல் வகுக்கப்பட்டிருப்பதன் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறத்துப்பாலிலே 5 இயல்களை அமைக்கிறார், 4 இயல்களை அமைக்கிறார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்களை அமைக்கிறார். இந்த அறத்துப்பாலை ஓரளவு நாம் கற்று கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் அதிலே கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே படித்து முடித்து விட்டோம் என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு படித்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு தான் நாம் மேல் பயணம் செய்ய வேண்டும். அறத்துப்பாலிலே பாயிரவியல் என்பது நூலுக்கான முன்னுரை.
கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களை வைத்து அந்த அதிகாரத்தின் ஊடாகவே நூலுக்கான முன்னுரையை வள்ளுவர் ஆக்குகிறார். முதலிலே உலகை படைத்த கடவுள், அடுத்ததாக அவனால் படைக்கப்பட்ட இயற்கை, அது மலையிலே வைத்து சொல்லப்படுகிறது. அந்த இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அற ரகசியங்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகிய நீத்தார், முற்றும் துறந்தவர்கள். அதற்கு பிறகு அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என்று 4 அதிகாரத்தை சொல்லி நேரடியாக முன்னுரை எழுதாமல் தன்னுடைய நூலைப் போலவே புதுமையான ஒரு முன்னுரையை செய்து பாயிரவியலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு அறத்துக்குள்ளே நுழைகிறார். அறம் 2 கூறுகளாக்கப்படுகிறது. இல்லறம், துறவறம் என்று 2 கூறுகளாக்கப்படுகிறது. இல்லறம், துறவரம் என்ற 2லே எது பெரிய அறம் என்றால் துறவரம் தான் பெரிய அறம். அப்படியானால் வரிசையிலே அதையல்லவா முன்வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் இல்லறத்தை முன்வைத்ததற்கான காரணம், இல்லறத்தின் வழி நின்று அன்பை பெருக்குவதால் தான் துறவரம் சாத்தியமாகிறது. ஆகவே இல்லறம் காரணம், துறவரம் காரியம். அந்த அமைப்பிலே சிந்திக்கிற பொழுது காரணத்தை முன்வைத்து காரியத்தை பின்வைத்தார் என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்திலே ஒரு ஆடவனும் பெண்ணும் இணைந்து அறக்கடமைகளை செய்து அன்பு பாராட்டுவது, அதைத்தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அன்போடு அறம் செய்வது, இதுதான் இல்லறத்தினுடைய நோக்கம். அந்த அன்பு செய்கிற பொழுது, அறத்தின் வழிநின்று அன்பு செய்கிற பொழுது அந்த அன்பு பெருகும். அது மெல்ல மெல்ல மனைவியின் மீது, குழந்தையின் மீது, பிறகு சமூகத்தின் மீது என்று அந்த அன்பு விரிந்து செல்லும். அப்படி விரிந்து செல்லுகிற அன்பு ஒரு எல்லையிலே உலகம் முழுவதையும் தன்னுடையதாக நேசிக்க தலைப்படும். அப்படி நேசிக்க தலைப்படுகிற பொழுது எப்படி தன் குழந்தைக்கு தன் பொருளை கொடுப்பதிலே எந்த மறுப்பும் வருவதில்லையோ, அதுபோல சமூகத்துக்கு தான் தேடிய பொருள்களை கொடுத்து அவன் மகிழ்வெய்துவான். அப்படி கொடுக்கிற பொழுது தனி மனிதருக்கு கொடுக்கிற கொடை, சமூகத்துக்கு செய்கிற கொடை என்று கொடையை 2 பகுதிகளாக பிரித்து ஈகை, ஒப்புரவு என்ற 2 அதிகாரங்களின் மூலம் அதனை சொல்கிறார். ஈகை, ஒப்புரவு முதலியவற்றை செய்கிற பொழுது ஒருவனுக்கு புகழ் வந்து சேரும். அந்த புகழ் என்கின்ற அதிகாரத்தோடு இந்த பகுதியை, இல்லறம் என்கின்ற பகுதியை நிறைவு செய்கிறார். தன்பொருளை பொருட்காற்றின் தகுதி கொண்ட ஒருவனுக்கு எனது என்கின்ற மமகாரம் குன்றிவிடும். அதனாலே அவன் துறவரத்துக்கு போகிறதற்கு தயாராகிறான். அதனாலே அடுத்த இயலாக துறவரவியலை புகழுக்கடுத்து தொடங்குகிறார். துறவரவியலிலே முதல் அதிகாரமே அருளுடைமை. அன்புக்கும் அருளுக்குமான வித்தியாசம் நான் சொல்லி இருக்கிறேன். அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு செய்யப்படுவது, அருள் என்பது தொடர்பிலார் மாட்டும் செய்யப்படுவது. ஆகவே அருள் எப்பொழுது தன்பொருளை பிறர்க்காற்றும் தன்மை வந்து விட்டதோ அப்பொழுது அருள் பிறக்க தொடங்கிவிட்டது. அதனாலே துறவரத்துக்கு அவசியமான அருளுடைமையை முன்வைக்கிறார். அன்புடைமை இல்லாமல் இல்லறம் இல்லை, அருளுடைமை இல்லாமல் துறவரம் இல்லை. ஆகவே அருள் கொண்ட ஒருவனாக துறவி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பிறகு ஒரு சில அதிகாரங்களினோடு அந்த அருள் உடைமையினாலே வந்த துறவு இன்னும் விரிந்து கொண்டு செல்வதற்கான, மமகாரம் நீங்கி அகங்காரம் நீங்குவதற்கான அதிகாரங்களை விரதம் என்ற பகுதிக்குள்ளே வைக்கிறார். அந்த விரதம் என்ற பகுதியிலே புலால் மறுத்தலிலே இருந்து கொல்லாமை வரை வருகிற சில விரதங்களை சொல்லி அது போன்ற விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இந்த விரதங்களை கடைபிடிக்க ஓரளவு அகங்காரமும் நீங்க தொடங்குகிறது. மமகாரமும் அகங்காரமும் நீங்க தொடங்கிவிட்டால் அதனாலே ஒருவன் இறையை நோக்கி நகர்ந்து வேகமாக நகர்வான். அப்படி நகர்கிற காலத்திலே உலகத்திலே அவன் வைத்திருந்த பொருள்கள் எல்லாம் பொய்யானவை என்கின்ற உண்மை அவனுக்கு வெளிப்படும்.
அதனை சொல்வதற்காக நிலையாமை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அது ஞானம் என்ற பகுதிக்குள்ளே வருகிறது. விரதம் ஞானம் என்று துறவரவியலை இரண்டாக பிரித்துக் கொள்கிறார். விரதத்தை கடைபிடிக்க ஞானம் உதிக்கும். ஞானம் உதிப்பதனுடைய முதல் அடையாளம் நிலையாமையை உணர்தல். நிலையாமையை உணர்ந்து விட்டால் பிறகு துறவு சாத்தியமாகும். எந்த பொருள் நிலையாத பொருள் என்று தெரிகிறதோ அந்த பொருளை நாம் நீக்கி விடுவது உலகியல் வாழ்க்கையிலேயே காண்கிறோம். உலகப்பற்று முழுவதுமே நிலையாமையை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிந்ததும் உலகப்பற்று நீங்குகிறது. அதை குறிப்பாக யாக்கையிலும், யாக்கை என்றால் உடம்பு, உடம்பிலும் பொருளிலும் வைக்கிற பற்று நீங்குவதை குறித்து சொல்லி துறவினை எடுத்து காட்டுகிறார். நிலையாமைக்கு பிறகு துறவு வருகிறது. துறவுக்கு பிறகு துறவு வந்து விட்டது, துறவரவியல் முடிகிறதா என்று கேட்டால் இல்லை. துறவு வந்தால் அதனாலே எய்தப்படுகிற பயன் மெய்யுணர்தல் என்கின்ற ஒன்று. மெய்யுணர்தலோடு துறவு முடியுமா என்றால் அதுவும் இல்லை என்று சொல்லி இன்னொரு அதிகாரத்தை நம்முடைய பெரியவர்கள் துறவினை எவ்வளவு ஆழமாக சிந்தித்து இனங்கண்டு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அவா அறுத்தல் என்கின்ற அதிகாரத்தை சொல்லி, அதாவது பற்றுக்களை எல்லாம் திறந்து விட்டாலும் அவ்வப்போது முன்பு அனுபவித்த பழக்கத்தினாலே அந்த பற்றுக்களினுடைய சாயல் நம் காதிலோ கண்ணிலோ ஐம்பொறிகளிலோ விழுகிற பொழுது அதன் மேலே மனம் செல்ல பார்க்கும். மனம் செல்வதுதான் அவா. அவா என்பது ஆசைப்படுதல். ஆசையை அனுபவித்தல் அல்ல. ஆசையை அனுபவிப்பதை துறந்தாலும் கூட ஆசைப்படுதல். ஒரு பொருளை கண்டு பழைய அனுபவத்தினாலே மனம் விருப்பப்பட்டு விட்டால் அந்த விருப்பமே மறுபுறவிக்கு காரணமாகிவிடும் என்ற காரணத்தினாலே அவாரத்தல் என்கின்ற அதிகாரத்தையும் வைத்து துறவரவியலை முடிக்கிறார். ஆகவே பாயிரவியல் முடிந்தது, இல்லறவியல் முடிந்தது, துறவரவியல் முடிந்தது. கடைசியாக ஊழியல் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். நல்லதை செய்பவன் நல்லதை அனுபவிப்பான், தீயதை செய்பவன் தீயதை அனுபவிப்பான் என்பது இதுவரை சொல்லப்பட்டு வந்த அறக்கூறு. ஆனால் ஆங்காங்கே ஒரு சில தீயவர்களும் நல்லவர்கள் நன்மை அனுபவிக்கிறார்கள், நல்லவர்களும் தீமை அனுபவிக்கிறார்கள். விதிவிலக்கான தன்மைதான் இது என்றாலும் கூட அப்படி ஏன் நிகழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் ஊழியல் என்ற அதிகாரத்தை நம்முடைய வினை கொள்கையை அடிப்படையாக கொண்டு வைக்கிறார். நம்முடைய வினை கொள்கை அவரவர் செய்த பாவ புண்ணியங்களை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறது. முற்புறவியிலே செய்த பாவ புண்ணியங்களும் நம்மிடம் தேங்கி நிற்கின்றன. ஆகவே ஒருவன் துறவெய்திய பிறகும் கூட அறத்தின் வழி நின்றாலும், இல்லறத்திலே அறத்தின் வழி நின்றாலும், துறவரத்திலே உண்மையாக நின்றாலும் கூட சில நேரத்திலே நல்லதுக்கு தீயதும் தீயதற்கு நன்மையும் விளைகின்றன. அதற்கு காரணம் முற்புறவிகளிலே நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் என்பதை உரைப்பதற்காக ஊழ் என்று ஒரு அதிகாரத்தை ஒரு இயலாக மாற்றி வைத்து துறவ அறத்துப்பாலை நிறைவு செய்கிறார். அறத்துப்பால் நிறைவு செய்த பிறகு பொருட்பாலை அமைத்துக் கொள்கிறார். இல்லறம் சிறக்க வேண்டுமானால் ஒருவனுக்கு துறவியாக இருப்பதற்கு இல்வாழ்வான் அவசியம். அவன் துறவியை பண்ணினால்தான் துறவை மேற்கொள்ள முடியும். ஆகவே உலகத்திலே துறவிகள் இருக்க வேண்டுமானால் இல்வாழ்வார்கள் இருக்க வேண்டும். இல்வாழ்வார்கள் சிறந்தபடி அறங்களை செய்ய ஒருவர் அன்பு செய்து அறங்களை செய்வதற்கு அவர்களுக்கு பொருளும் காமமும் அவசியமாகிறது. பொருள் இல்லாவிட்டால் இல்லறங்களை செய்ய முடியாது. காமம் இல்லாவிட்டால் இல்லறம் சுவைக்காது. ஆகவே இறைவன் இந்த இரண்டையும் படைத்திருக்கிறான். அதை இனங்கண்டு கொண்டு முதலிலே பொருளை முன்வைத்து ஒரு அதிகாரத்தை ஒரு பாலை அமைக்கிறார். பொருட்பால் என்று அதற்கு பெயர். பொருளை எப்படி பொருள் பாலிலே பொருளினுடைய சிறப்புகளை தனித்தனி சொல்லாமல் பொருள் வருகிற பாதையை எப்படி உண்டாக்கலாம், அதாவது நிர்வாகத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி பொருளினுடைய அவசியத்தை அல்லது பொருளினுடைய வழிப்படுத்தலை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எப்படி பொருளை பெற்றுக்கொள்ளலாம்.
அந்த பொருளை பெற்றுக் கொள்வதற்கான வழியை சொல்வதாகத்தான் பொருட்பால் அமைகிறது. அதிலே 3 இயலை வைக்கிறார். அதாவது அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல். அறத்துப்பாலிலே 4 இயல், பொருட்பாலிலே 3 இயல். அந்த 3 இயல்களிலே முதலிலே சொல்லப்படுகிற அரசியலிலே நிர்வாக தலைவனுடைய லக்கணங்கள் சொல்லப்படுகின்றன. நிர்வாகம் என்று வருகிற பொழுது அதற்கு அதிலே முதலிடம் பெறுபவன் நிர்வாகத்தை நடத்துகிற தலைவன். தலை என்ற ஒன்று இல்லாவிட்டால் உடம்பில் எத்தனை அங்கங்கள் இருந்தாலும் அது இயங்க முடியாது என்பது போல ஒரு நிர்வாகத்திற்கு பின்னாலே சொல்லப்படுவதாகிய 6 அங்கங்களும் சரியாக இருந்தாலும் கூட தலைவன் இல்லாத பட்சத்திலே, நல்லதொரு தலைவன், ஆளுமை மிக்க தலைவன், அறத்தோடு வாழ்கிற தலைவன் இல்லாத பட்சத்திலே நிர்வாகம் சிதைந்துவிடும் என்பதை சொல்வதற்காக முதலிலே அரசியலை வைத்து ஒரு தலைவனுடைய தன்மைகளை எல்லாம் அதிலே எடுத்து சொல்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற 6 அங்கங்களை கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும். தன் குற்றத்தை நீக்குகிறவனாக இருக்க வேண்டும் என்பதான அதிகாரங்களை சொல்லி அதற்கு பிறகு அந்த அரசனுடைய தன்மை அல்லது தலைவனுடைய தன்மை சொல்லப்பட்ட பிறகு அங்கங்கள் பற்றி பேசத் தொடங்குகிறார். அதனை அங்கவியல் என்று பிரித்துக் கொள்கிறார். அங்கங்களிலே முக்கியமானதாக கருதப்படுகிற அங்கம் அமைச்சு. ஏனென்றால் கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமான தகுதிகளை பெற்று அவன் அந்த நிர்வாகத்திலே பெரும் பொறுப்பேற்று நிற்கிறவன் அமைச்சன். அதனாலே அமைச்சனுடைய தன்மையை சொல்வதற்காக அங்கவியலிலே முதலிலே அமைச்சினை வைத்து அமைச்சர் பற்றி சொல்லத் தொடங்கி அதிலே சில அதிகாரங்களை அமைத்துக் கொண்டு போகிறார். அதிலே நாங்கள் இப்பொழுது 3 அதிகாரங்கள் படித்திருக்கிறோம். 4வது அதிகாரத்துக்குள்ளே நுழைய வேணும் என்று நினைக்கிறேன். 4வது அதிகாரத்தை 3 முடிச்சிட்டோம். 3 குறள் முடிச்சிட்டோம். நாங்கள் முதலிலே அந்த 3 அதிகாரத்தினுடைய தலைப்பையும் வாசித்து ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய பாயிரத்தையும் வாசித்து விட்ட இடத்திலே இந்த கடைசியாக விட்ட அதிகாரத்தின் 3 குறளையும் தனித்தனி படித்துவிட்டு 4வது குறளுக்குள்ளே நுழைவோம். அதுதான் ஒரு நினைவூட்டலுக்கு சிறந்ததாக அமையும் என்று கருதுகிறேன். அந்த பணியை ஸ்ரீராம் இப்பொழுது செய்யட்டும். திருக்குறள் அங்கஇயல். அங்கஇயல் பாயிரம், இயல் பாயிரம். இனி முறையானே அரசியல் நடாத்துதற்கண் ஒன்றற்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆறனது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு அவை ஆறனுள்ளும் காவர் சாகாடு உகைத்தற் பொருட்டு உகைத்தற்கண் அவ்வரசற்கு இணையாய அமைச்சனது இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் அமைச்சு கூறுகின்றார். இது அங்கவியலுக்கு செய்கிற பாயிரம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தமான அங்கங்கள் பெற்று சொல்வதற்கான பாயிரம் சொல்லுகிறார். அங்கங்கள், இதுல 2 விஷயத்தை அவர் சொல்வதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அங்கங்கள் ஒன்றுக்கொன்று துணையாக இயங்க வேண்டும். அதுதான் அங்கங்களினுடைய கடமை. அதிலே அமைச்சுக்கு ஏன் முக்கியம் என்றால், சாகாடு என்றால் வண்டி என்று உங்களுக்கு தெரியும். காவற்சாகாடு என்றால் நிர்வாக இயந்திரம் என்று அதை பொருள்படுத்திக் கொள்ள வேண்டும். நிர்வாக இயந்திரத்தை நடத்துவதற்கு மிக முக்கியமானவனாக இருக்கின்ற அந்த அமைச்சன் பற்றியும் அவனுடைய தன்மை பற்றியும் அவனுடைய செயற்பாடு பற்றியும் சொல்ல வருகிறார் என்று இந்த அங்கவியல் பாயிரத்திலே சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், அறத்துப்பாலின ஆரம்பத்திலே ஒரு பாயிரம் வந்தது. அதுதான் நாங்கள் நீண்டு படித்திருக்கிறோம். இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் என்று தொடங்குகிறதாகிய அது அறத்துப்பாலுக்கான பாயிரம். பிறகு துறவரவியலிலே ஒரு சின்ன பாயிரம் அமைப்பார், இல்லறவியலிலே பாயிரம். அதுபோல நிறைவாக வந்து இப்பொழுது பொருட்பால் செய்கிற பொழுது பொருட்பாலுக்கான பாயிரம் முதலிலே சொல்லியிருப்பார். இப்பொழுது அங்கவியல் தொடங்குகிற பொழுது அங்கவியலுக்கான பாயிரம் தான் நாங்கள் இப்பொழுது படித்த பாயிரம்.
அதிலே அங்கங்களினுடைய அவசியத்தை எடுத்து சொல்லுகிறார். திரும்ப ஒரு தரம் அதை படியுங்கள். இனி முறையானே அரசியல் நடாத்துதற்கண் ஒன்றற்கு ஒன்று துணையாய அங்கங்கள் ஆறனது இயல்பு 32 அதிகாரத்தால் கூறுவான் எடுத்துக்கொண்டு அவை ஆறனுள்ளும் காவர் சாகாடு உகைத்தற்கண் அவ்வரசர்க்கு இணையாய அமைச்சனது இயல்பு 10 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் அமைச்சு கூறுகின்றார். அரசர்க்கு இணையாய என்கிறார். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமான தகுதிகளை கொண்டவனாக அந்த அமைச்சன் இருக்க வேண்டும். மொத்தமாக அங்கவியலிலே 32 அதிகாரங்கள். அதிலே அமைச்சு என்கின்ற அங்கத்துக்காக 10 அதிகாரம் ஒதுக்குகிறார். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அரசியல் அங்கவியலிலே வர முடியாத விஷயங்களை ஒளிவியலிலே கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அமைச்சுக்கான பாயிரத்தை படிக்கிறோம். அமைச்சுக்கான பாயிரம், அதிகார பாயிரம். அஃதாவது அமைச்சனது தன்மை என்றது அவன் தன் குணங்களையும் செயல்களையும். அந்த பாயிரத்திலே அமைச்சு என்ற அதிகாரத்துக்கு பாயிரம் எழுதுகிறார். அமைச்சியல் என்ற அமைச்சு என்பதிலே என்ன சொல்கிறார்? அவனுடைய குணங்களையும். அமைச்சனது தன்மை என்றது அவன் தன் குணங்களையும் செயல்களையும். அவனுடைய குணங்கள் செயல்கள் இது ரெண்டும் தான் குறிப்பிடப்படுகிறது என்று அமைச்சு என்ற அதிகாரத்திலே அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை எடுத்து சொல்கிறார். உண்மையிலே இந்த பொறுப்பாளை தொடர்ந்து படிக்க விரும்புகிற நீங்கள் ஒரு தரம் இந்த 10 குறளையும் நீள பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இங்கே இப்போ ஒவ்வொன்றாக பார்த்தால் நீண்டு கொண்டு போய்விடும். ஒரு அமைச்சன் என்னென்ன செய்ய வேண்டும் அதை 10 அதிகாரத்திலே 10 குறள்களிலே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு எடுத்தாற்போல சொல்வன்மை என்ற ஒரு அதிகாரத்துக்கு போகிறார். இந்த அதிகார அமைப்பிலேயே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அதிகார அமைப்பிலேயே திருவள்ளுவர் சில முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவார். அமைச்சு என்ற ஒரு ஒன்றை வைத்துவிட்டு அதற்கு பிறகு பல அதிகாரங்கள் வைக்கத்தக்கதாக இருந்தும் சொல்வன்மை என்ற ஒன்றை வைக்கிறார் என்றால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அமைச்சனுக்கு சொல்வன்மையினாலே காரியத்தை சாதிக்க தெரிய வேண்டும். அதனால்தான் ஒரு அமைச்சனுக்கு அவசியம் என்று கருதி அதுக்கு அடுத்த அதிகாரமாக சொல்வன்மை வைக்கிறார். அதனுடைய பாயிரத்தை படியுங்கள். சொல்வன்மை அதிகார பாயிரம். அஃதாவது தான் கருதிய வினை முடியும் மாற்றால் அமைச்சியல் நடத்துதற்கு ஏதுவாய சொற்களை சொல்ல வல்லனாதல் மேல் ஒருதலையாச் சொல்லலும் வல்லது. குறள் எண் 634 என்றதனையே சிறப்பு பற்றி விரித்துரைக்கின்றமையின் இஃது அமைச்சின் பின் வைக்கப்பட்டது. அங்கே அமைச்சு லட்சணங்களுக்குள்ளே நிச்சயப்படுத்தி சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு குறள் வந்தது. அதை எடுத்து காட்டி ஆகவே சொல்வன்மை ஒரு அமைச்சனுக்கு அவசியம் என்ற அடிப்படையிலே அடுத்ததாக சொல்வன்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அந்த குறள்களையும் ஒரு தரம் நீங்கள் மீள பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு அமைச்சன் அவனுடைய தகுதிகள் சொல்லப்பட்டு விட்டது. அவனுக்கு இருக்க வேண்டிய ஆற்றல் சொல்லப்பட்டு விட்டது. இந்த அளவிலே அமைச்சனுக்கான வேலை முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இனித்தான் 3வது அதிகாரம்தான் நம்முடைய பாரம்பரியம், தமிழருக்குரிய பாரம்பரியம் சார்ந்து சொல்லப்படுகிற விஷயம் வினை தூய்மை. கெட்டித்தனம் இருக்கிறது, வாக்கு வல்லமை இருக்கிறது என்பதற்காக பிழைகளை சரியாக்கி கொண்டு ஒருவன் போகக்கூடாது. பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்வோடுமே மெய்வோடுமே என்று சங்கப்பாடல்களிலே ஒரு பாடல் வருவதாக சொல்வார்கள். வார்த்தை கட்டித்தனம் இருக்கிறது என்பதற்காக பொய்யை மெய்யாக காட்ட முடியும் ஒரு வார்த்தை வல்லமை உள்ளவன். ஆனால் அது சிறந்ததாகாது. சிறந்ததாகாது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அறம் மீறி பொய்யை மெய்யாக்கினால் என்றோ ஒரு நாள் அந்த பொய் வெளிப்பட்டு அவனை அவமானப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் பொய்யில் கட்டப்படுகிற கட்டிடங்கள் நிலைத்து நிற்காது.
அதனாலே ஒரு அமைச்சன் சொல்வன்மை இருந்தாலும் அந்த சொல்வன்மையை பிழையை சரியாக்க பயன்படுத்தக்கூடாது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய வினை தூய்மையாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். எடுத்து நடத்தப் போகிற அல்லது ஆராயப் போகின்ற, அரசனுக்கு உரைக்கப் போகின்ற விடயங்கள் எல்லாம் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வினை தூய்மையை வைக்கிறார். அது பாயிரத்தை படியுங்கள். வினை தூய்மை அதிகார பாயிரம். அஃதாவது செய்யப்படும் வினைகள் பொருளே அன்றி அறமும் புகழும் பயந்து நல்ல ஆதல். இதுதான் இன்றைய நமக்கும் இன்றைய மேற்கு நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது வெற்றி மட்டும் போதும் என்பது அவர்கள் கொள்கை. இவர்களுடைய கொள்கை அது அறத்தையும் புகழையும் செய்ய வேண்டும். ஒரு காரியம் செய்யப்படுகிற பொழுது அதிலே அறமும் வர வேண்டும், புகழும் வர. அறம் வந்தால்தான் புகழ் வரும். இன்றைக்கு மேற்கு நாடுகளிலே செல்வந்த நாடுகள் எல்லாம் பொருள் தேடுகின்றன, மற்றைய நாடுகளை எல்லாம் அழித்து பொருள் தேடுகின்றன. ஆனால் அவற்றால் புகழ் தேட முடியவில்லை, அறம் தேட முடியவில்லை. அறத்தை தேடி புகழ் தேடி நின்ற நம்முடைய தமிழ் பாரம்பரிய அரசர்களே பிற்காலத்திலே ஏதோ காரணங்களுக்களாலே வீழ்ந்து போனார்கள் என்றால் பொய்யை அடிப்படையாக கொண்டு தம்முடைய நாட்டை கட்டி எழுப்புகிற இன்றைய நாடுகள் கதி என்ன ஆகும் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆகவே வினை தூய்மை என்ற அதிகாரம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. பொருளே அன்றி அறமும் புகழும் தேட வேண்டும், அதற்கு உதவுவதாக ஒரு அமைச்சனுடைய செயல் இருக்க வேண்டும் என்று 3வது அதிகாரத்தை வைக்கிறார். சொல்லே அன்றி செயலும் நன்றாக வேண்டும் என்கின்றமையின் இது சொல்வன்மையின் பின் வைக்கப்பட்டது. பெருமை வார்த்தை ஏன் இந்த வரிசை அடிக்கினார் என்று சொல்லுகிறார். சொல் மட்டுமல்ல, பொருள் புகழும் அறமும் வேணும் என்று சொன்னபடியால் இது சொல்வன்மைக்கு அடுத்ததாக வைக்கப்பட்டது என்கிறார். அதிகார தலைப்பு வினை திட்பம். நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறது வினை திட்பம். மீண்டும் நிர்வாகத்துக்குள்ளே வருகிறார். முதல் சொன்னது அமைச்சு, அது நிர்வாகத்தன்மை சார்ந்த ஒரு அதிகாரம். அடுத்ததாக சொல்லப்பட்ட சொல்வன்மை நிர்வாகம் சார்ந்த அதிகாரம். அடுத்ததாக சொல்லுகிற வினை தூய்மை அறம் சார்ந்ததான ஒரு அதிகாரம். இனி வினை திட்பம் என்பது பழையபடி நிர்வாகத்துக்குள்ளே வருகிறார். ஒரு அமைச்சன் எடுத்துக்கொண்ட விடயத்தில், தான் எடுத்துக்கொண்ட விடயத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எந்த நிர்வாகிக்கும் மிக அவசியமான ஒன்று. வெற்றியிலே அவன் எப்படி உறுதியோடு நிற்கிறானோ அப்படி தோல்விகள் வருகிற பொழுதும் உறுதி காண வேண்டும். அசையாமல் தன் காரியங்களை நடத்துகிற அந்த ஆற்றல் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் வினை திட்பம் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய பாயிரத்தையும் படித்த 3 குறளையும் திருப்பி ஒரு தரம் பார்ப்போம். அதிகார தலைப்பு வினை திட்பம் அதிகார பாயிரம். அஃதாவது அத்தூய வினை முடிப்பானுக்கு வேண்டுவதாய மனத்திண்மை அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். வினை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தூய வினை முடிப்பதற்கான மனத்தின்மை வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த அதிகாரம் வைக்கிறார். குறள் எண் 661. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. அதாவது ஒரு வினையினுடைய உறுதி என்பது, ஒரு வினை செய்வதனுடைய உறுதி என்பது என்ன என்று கேட்டால் அது செய்வானுடைய மன உறுதிதான் வினையினுடைய உறுதி என்று அதை வலியுறுத்தி விட்டு மற்றைய துணைகளும் இருக்கிறதே. ஒரு வினை செய்வதற்கு பிற அங்கங்களுடைய துணையும் நமக்கு வருமே, அவையெல்லாம் ஒரு வினை திட்பத்திற்கு காரணமானவை இல்லையா என்று கேட்டால் மனத்திட்பம் இருந்தால்தான் அங்கங்கள் எல்லாம் கூட துணை செய்யும். ஆகவே வினை திட்பம் என்பது மனத்திட்பம், மற்ற இதெல்லாம் துறை என்று முதல் குறளிலேயே மனத்திட்பத்தினுடைய உறுதிப்பாட்டை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். குறள் எண் 662. ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் என்பர் ஆய்ந்தவர் கோள். பழுதுபடும் வினைகளை செய்யாமையும் செய்யும் வினை தெய்வத்தால் பழுதுபட்ட வழி அதற்கு தளராமையும் ஆகிய இவ்விரண்டன் வழி என்பர் நூலோர். அதாவது
நீதி நூல்களை கற்க வேண்டும். நீதி நூல்களை கற்று ஆராய்ந்து அதற்கு பிறகு ஒரு துணிவை எடுக்க வேண்டும். இது ஒரு அமைச்சனுடைய வேலை. ஆனால் அப்படி அமைச்சன் முடிவுகள் எடுக்கிற பொழுது பழுதுபடுவதாகிய பிழை வரக்கூடியதாகிய முடிவுகளை அவன் எடுக்கக்கூடாது. மேல் நீதி நூல்கள் முதலியவற்றை கற்பதற்கு காரணமே பிழை வரக்கூடியதான விடயங்களை அவன் கையாளக்கூடாது என்பதுதான். சரி, அவன் சரியான விஷயங்களை கையாண்டு வருகிற பொழுது விதிவசத்தால், தெய்வத்தால் என்கின்ற பொழுது அது விதியால் என்றும் நாங்கள் பொருள் கொள்ளலாம். விதிவசத்தால் சரியான ஒன்றிலேயும் பிழை வந்து விட்டாலும் அந்த பிழை கண்டு அஞ்சாமல் அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்த குறளிலே சொல்கிறார். குறள் எண் 663. கடைக்கொட்க செய்தக்கது ஆண்மை, இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். இதுவும் ஒரு முக்கியமான குறள். ஒரு அமைச்சன் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த காரியம் பற்றிய ரகசியத்தை அவன் பேண வேண்டும். அந்த ரகசியம் வெளிப்படாமல் பேண வேண்டும். இது முக்கியமானது என்கிறார். அப்படி ரகசியங்களை பேணாமல் விட்டால் அவனுக்கு அந்த உண்மைகள் ஆரம்பத்திலேயே வெளிப்பட்டு பல பேர் இடையூறு செய்து இவன் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிறார். ஆகவே ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, மற்ற அங்கங்கள் பற்றிய ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த காரியத்தினுடைய இரகசியத்தன்மையை பேணுகிற மன உறுதி வேண்டும் என்கிறார். இங்கே பெரும்பாலும் சொல்லப்படுவது மன உறுதிதான். ஆகவே ரகசியங்களை பேணுகிற பல பேருக்கு அந்த சக்தி இருப்பதில்லை. ஏதாவது ஒன்றை செய்ய தொடங்குவதற்கு முதலே அதை ஓட்டை வாயாக எல்லாருக்கும் தெரிவித்து விடுவார்கள். அது தெரிந்தவுடனே பல பேர் எதிரிகள் அதன் வழியாக உட்புகுந்து இவன் திட்டங்களை நாசமாக்கி விடுவார்கள். ஆகவே எப்பொழுது அவன் தன் திட்டங்களை வெளியிடலாம் என்றால் அந்த திட்டங்கள் நிறைவேறிய பிறகுதான் இதுதான் நான் போட்ட திட்டம் என்று சொல்ல தெரிய வேண்டும். அதற்கு முன்னமே ஒரு நல்ல திட்டம் போட்டு விட்டேன் என்று உணர்வானே ஆனால் அவன் பல துன்பங்களை அனுபவிப்பான் என்கிறது அந்த குறள். இது வரைக்கும் பார்த்தோம்யா. குறள் எண் 664. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது பொருட்பாலுக்கு பொருத்தமான குறள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் பொருத்தமான ஒரு குறள். சில பேர் வார்த்தையாலே அள்ளி வீசுவார்கள். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம். வாயாலே வெட்டி தள்ளலாம், ஆனால் அதை செயல்படுத்தி காட்டுவது என்பது மிக கடினமான விஷயம். இது ஒரு அமைச்சனுக்கு அவசியம். திட்டங்களை போட்டு அதை வரையறுத்து வரைபடம் போட்டு வைத்திருப்பதிலே ஒன்றும் பெருமை இல்லை. அதை நடைமுறைப்படுத்தி அதனுடைய பயனை விரைவித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திண்மை இருந்தால்தான் ஒரு அமைச்சு பயன்படும் என்பதை சொல்லுகிறார். இப்படி சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உரை: சொல்லுதல் யார்க்கும் எளிய, யாம் இவ்வினையை இவ்வாற்றால் செய்தும் என நிரல்பட சொல்லுதல் யாவர்க்கும் எளிய. நிரல்பட சொல்லுதல், அதாவது சில பேர் இதனை இவ்வாற்றால் செய்வோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மாதிரி இருக்கும், வரிசைப்படுத்தி சொல்வார்கள். இதெல்லாம் என்ன ஸ்கீம்னு சொல்றாரு, திட்டமிடுதலே இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இப்படி ஒரு திட்டம் போட்டு காட்டுவார்கள். செய்ய விட்டால் அவர்களாலே செய்ய முடியாது. ஆகவே சொல்லிவிடலாம், செய்வதுதான் பெரிய விஷயம் என்கிறார். அது அமைச்சனுக்கு கட்டாயம் அந்த தன்மை இருக்க வேண்டும் என்கிறார். சொல்லுதல் யார்க்கும் எளிய, யாம் இவ்வினையை இவ்வாற்றால் செய்தும் என நிரல்பட சொல்லுதல் யாவர்க்கும் எளிய. சொல்லிய வண்ணம் செயல் அறியவாம், அதனை அவ்வாற்றானே செய்தல் யாவர்க்கும் அறியவாம். திட்டம் போட்டுவிட்டு அந்த திட்டத்தை அதே போல செய்து முடிப்பதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம் என்கிறார். உரைக்குறிப்பு: சொல்லுதல் செயல் என்பன சாதிப்பெயர். அது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சொல்லுதல் என்பது ஒருமை சொல்லாலே சொல்லுகிறார். சொல்வனே என்று அது இருக்க வேண்டும்.
ஒரு விஷயத்தை சொல்லுவதுதான் சொல்லுதல். பல விஷயங்களை சொல்லுகிற பொழுது சொல்வனே என்று இருக்க வேண்டும், அதுபோல செய்வனே என்று இருக்க வேண்டும். சொல்லுதல் செய்தல் என்று இருக்கிறதுனாலே ஒரு விஷயத்தை சொல்லுதல் ஒரு விஷயத்தை செய்தல் என்று நினைக்க வேண்டி வரும். அப்படி அல்ல. மாங்காய் நான் முன்பும் பல தரம் சொல்லியிருக்கிறேன், மாங்காய் புளிக்கும் என்றால் மாங்காய் எல்லாம் புளிக்கும். அப்ப மாங்காய் புளிக்கும் என்று சொன்னதுக்கு காரணம் அது சாதி பெயர் என்று சொல்வார்கள். அந்த இனத்தினுடைய தன்மை முழுவதையும் சுட்டி காட்டுகிற பெயர். அதுபோல இங்கே சொல்லுதல் செய்தல் என்பன சொல்வன செய்வன என்ன எல்லாவற்றையும் குறித்து நிற்பதால் சாதி பெயர் என்று இடப்பட்டிருக்கிறது. சொல்லுதல் செயல் என்பன சாதி பெயர். அரியவற்றை எண்ணிச் சொல்லுதல் திட்பமில்லாதார்க்கும் இயறலின் எளிய என்றார். அதாவது மன உறுதி இல்லாதவனும் திட்டம் போட்டு காட்டி விடலாம். ஒரு திட்டத்தை வரையறுத்து கொடுப்பதற்கு மன உறுதி தேவையில்லை. அது ஒரு ரூம்ல இருந்து போட்டு கொடுக்கிற வேலைதான். அதனாலேதான் அதை எளிய என்ற சொல்லால் சொன்னாராம். திட்டம் இல்லாத மன உறுதி இல்லாதவனும் திட்டம் போட்டு கொடுப்பான், மன உறுதி உள்ளவன் தான் அதை நிறைவேற்றி காட்டுவான். இது ஏன் இங்கே சொல்லுகிறார் என்றால் அதிகாரத்தினுடைய பெயர் வினைத்திட்பம். வினைத்திற்பத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்றால் வினைத்திற்பம் உடையவன் தான் செய்து முடிப்பான், வினைத்திற்பம் இல்லாதவனும் திட்டம் போட்டு காட்டுவான். அதை சொல்வதற்காக அமைச்சனுக்கு செய்து முடிப்பதாகிய வினைத்திற்பம் வேண்டும் என்று இந்த குறள் மூலம் சொல்லுகிறார். அரியவற்றை எண்ணிச் சொல்லுதல் திட்பமில்லாதார்க்கும் இயறலின் எளிய என்றார். இதனால் அதனது அருமை கூறப்பட்டது. எதனது அருமை? வினைத்திற்பத்தோடு வினைத்திற்பத்தினது அருமை கூறப்பட்டது. குறள் எண் 664 மறுவாசிப்பு. சொல்லுதல் தன்மை என்பது எல்லாராலும் செய்ய முடியாத தன்மை. அதுதான் இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார் என்கிறார். குறள் எண் 664 மறுவாசிப்பு. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உரை. சொல்லுதல் யார்க்கும் எளிய, யாம் இவ்வினையை இவ்வாற்றால் செய்தும் என நிரல்பட சொல்லுதல் யாவர்க்கும் எளிய. சொல்லிய வண்ணம் செயல் அறியவாம், அதனை அவ்வாற்றானே செய்தல் யாவர்க்கும் அறியவாம். உரைக்குறிப்பு. சொல்லுதல் செயல் என்பன சாதிப்பெயர். அரியவற்றை எண்ணிச் சொல்லுதல் திட்பம் இல்லாதார்க்கும் இயறலின் எளிய என்றார். இதனால் அதனது அருமை கூறப்பட்டது. குறள் எண் 665. வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ளப்படும். உரை. வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் எண்ணத்தால் சிறப்பெய்தி பிற இலக்கணங்களானும் மாட்சிமைப்பட்ட அமைச்சரது வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். வேந்தன் கண்ணே உறுதலை எய்தலான் எல்லாரானும் நன்கு மதிக்கப்படும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சில நேரத்திலே எங்களுக்கு பயிற்சியான சொற்கள் வருகிற பொழுது எங்களுக்கு தெரிந்த பொருள் தான் அந்த சொல்லுக்கான பொருள் என்று நாங்கள் பல இடங்களிலே எடுத்து பிழையான உரைக்கு போய்விடுகிறோம். இந்த குறளிலே ஊரெய்தி உள்ளப்படும் என்ற வரி, ஊறு என்றால் குற்றம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இதிலே ஊறு என்பதற்கு அது அர்த்தம் அல்ல. அதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னே சொன்னேன். இனி உரையை படித்து பார்ப்போம். வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம். உரை. வீறு எய்தி படிங்க, நீங்க படிங்க. உரை. வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் எண்ணத்தால் சிறப்பெய்தி பிற இலக்கணங்களானும் மாட்சிமைப்பட்ட அமைச்சரது வினைத்திற்பம். வேண்டும். பிற இலக்கணங்களும் இருக்கும். பிற இலக்கணங்கள் என்ன இலக்கணங்களால் அமைச்சு என்ற அதிகாரத்திலே அமைச்சருக்கான இலக்கணங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த இலக்கணங்களாலும் சிறப்பெய்தி இருக்கக்கூடிய மாட்சிமைப்பட்ட அமைச்சனது அந்த உறுதித்தன்மை வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். வேந்தன் கண்ணே உறுதலை எய்தலான் எல்லாரானும் நன்கு மதிக்கப்படும்.
அப்படி அவனுடைய உறுதித்தன்மை என்ன செய்யும் என்றால் அரசனுக்கு நற்பயன்களை விளைவிக்கும். அதனாலே அரசன் அவனை மதிப்பான். அரசன் அவனை மதிக்க உலகம் மதிக்கும். ஆகவே ஒரு அமைச்சனுடைய உறுதித்தன்மை என்ன செய்யும் என்று கேட்டால், அரசனுக்கு நன்மையை அவனுடைய தலைவனுக்கு நன்மை பயப்பித்து அவனுடைய நன்றியை இவனுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்கிறார். படியுங்க. உரை குறிப்பு. வேந்தன் கண் ஊறு எய்தல், எடுத்த வினை அதனான் முற்று பெற்று செல்வமும் புகழும் அவன் கண்ண ஆதல். அதனான் என்பது அமைச்சனுடைய மன உறுதியால் என்று அதை அந்த அதனானுக்கு பொருள் கொள்ள வேண்டும். ஒரு வேலையை தொடங்கி இருக்கிறான். அமைச்சனுடைய மனது உறுதியினாலே அந்த வேலை முற்று பெற்று செல்வமும் புகழும் அரசனுக்கு வந்து சேருகிறது. அப்படி வந்தால் அரசனுடைய நன்றிக்குரியவனாக இவன் பாராட்டப்படுவான் என்பதுதான் இந்த குறளின் அர்த்தம். அடுத்த பகுதியை வாசியுங்கள். எய்தலான் என்பது திரிந்து நின்றது. எய்தலான் என்பது குறளிலே எப்படி எய்தி என்று இருக்கிறது. அதாவது வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி உள்ளப்படும். இந்த எய்தி என்பது எய்தலான் என்ற சொல்லாலே வருகிறது. வினை வீரெய்தி வினை வேண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். அவனுடைய வேந்தனிடம் இவனிடம் இருக்கிற மனத்திற்பத்தினால் வெற்றி பெற வேந்தன் இவனை நன்றியோடு நினைப்பான். ஆகவே இங்கே வரக்கூடிய எய்தலான் என்று வர வேண்டிய சொல் திரிந்து எய்தி என்று நிற்கிறது என்கிறார். எய்தலான் என்பது திரிந்து நின்றது. உள்ளல் மதிப்பான் மறவாமை. நீங்கள் இந்த உரையிலே பாருங்கள். இந்த வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். இந்த ஊரெய்தி உள்ளப்படும் எழுதுகிற பொழுது வேந்தன்கண்ணே உறுதலை எய்தலான் என்று இருக்கிறது. அந்த எய்தி என்பது எய்தலான் என்பதனுடைய திரிவாக நிற்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். உள்ளல் மதிப்பான் மறவாமை. உள்ளல் அரசன் இவன் மன உறுதியினாலே வெற்றிகளை அரசனுக்கு தேடித்தர இவன் மேலே மதிப்புண்டு உண்டாகி அரசன் இவனை நன்றியோடு நினைந்திருப்பான் என்பதைத்தான் இங்கே சொல்கிறது. உள்ளல் என்பது மதிப்பான் மறவாமை. இந்த அமைச்சன் தன்னுடைய மன உறுதியால் இந்த காரியத்தை எனக்கு சாதித்து தந்தானே என்பதனாலே அமைச்சன் மேலே மதிப்பு வந்து அவனை மறவாமல் அவன் நன்றியோடு இருப்பான் என்று சொல்லுகிறது. ஆகவே ஒரு அமைச்சனுடைய மன உறுதி அவனுக்கு எதை தேடித்தரும் என்கிறார். இதனால் அதன் சிறப்பு கூறப்பட்டது. இதன் சிறப்பு உறுதி, ஒரு அமைச்சனுடைய மன உறுதியினுடைய சிறப்பு கூறப்பட்டது. குறள் எண் 665 மறுவாசிப்பு. வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ளப்படும். உரை. வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் எண்ணத்தால் சிறப்பெய்தி பிற இலக்கணங்களானும் மாட்சிமைப்பட்ட அமைச்சரது வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். வேந்தன் கண்ணே உறுதலை எய்தலான் எல்லாரானும் நன்கு மதிக்கப்படும். உரை குறிப்பு. வேந்தன் கண் ஊறு எய்தல், எடுத்த வினை அதனான் முற்று பெற்று செல்வமும் புகழும் அவன் கண்ண ஆதல். எய்தலான் என்பது திரிந்து நின்றது. உள்ளல் மதிப்பான் மறவாமை. இதனால் அதன் சிறப்பு கூறப்பட்டது. குறள் எண் 666. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். இதுவும் முக்கியமான ஒரு குறள், தனிவாழ்வுக்கும் பொருந்துகிற குறள். ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் எல்லாவற்றுக்கும் முதலானது அந்த நினைப்பினுடைய உறுதித்தன்மை. ஒருவன் நான் இதை அடைவேன் என்று நினைப்பதிலே உறுதியோடு இருப்பானானால் அந்த காரியம் சாத்தியப்படும். மற்ற எல்லாமே அவனுக்கு துணையாக இருந்தும் அந்த காரியத்திலே அவனுடைய உறுதித்தன்மை இல்லாவிட்டால் அவன் அந்த காரியத்திலே வெற்றி பெற மாட்டான். அதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகிறார். இது நம்முடைய தனிவாழ்வுக்கு மிக அவசியமான ஒன்று. நான் முன்பும் பலதரம் இது பற்றி சொல்லி இருக்கிறேன்.
திருவள்ளுவர் இந்த இடத்திலே ஒரு சொல்லை தேவைக்கு அதிகமாகவே போட்டிருக்கிறார். எண்ணிய எய்தலான் எண்ணிய எய்துவ எண்ணியர் தென்னியராக பெறுன் என்று போட்டிருந்தாலே போதும். நினைத்ததை அடைவார்கள், நினைப்பவர்கள் உறுதியானவர்களாக இருந்தால் என்று போட்டிருக்கலாம். ஆனால் எண்ணிய எண்ணியாங்கெய்துவ என்று ஒரு சொல்லை கூடுதலாகவே சேர்த்துக் கொள்கிறார். அவனுக்கு அந்த பொருள் கிடைப்பது மட்டுமல்ல, அவன் என்னென்ன விதமாக நினைந்தானோ அந்தந்த விதமாக அது கைக்கு வந்து சேரும் என்பதை சொல்வதற்காகத்தான் எண்ணிய எண்ணியாங்கெய்துவ. இது பொறுப்பாளுக்கும் பொருத்தம், காமத்துப்பாளுக்கும் பொருத்தம், அறத்துப்பாளுக்கும் பொருத்தமான ஒரு குறள். உறுதிப்பாடான நினைப்பு மட்டுமே ஒருவனுடைய வெற்றியின் முதல் காரணம் என்று இந்த குறள் சொல்லுகிறது. படிப்போம். உரை. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, தாம் எய்த எண்ணிய பொருள்கள் எல்லாவற்றையும் அவ்வெண்ணியவாறே எய்துவர். எண்ணியார் திண்ணியராகப் பெறின். எண்ணியவர் அவற்றிற்கு வாயிலாகிய வினைக்கண் திண்மையுடையராகப் பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, தாம் எய்த எண்ணிய பொருள்கள் எல்லாவற்றையும் அவ்வெண்ணியவாறே எய்துவர். எண்ணியார் திண்ணியராகப் பெறின். எண்ணியவர் அவற்றிற்கு வாயிலாகிய வினைக்கண் திண்மையுடையராகப் பெறின். நினைத்ததை நினைத்தபடி அடைவார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அடைவதற்கு வாயிலாக இருக்கக்கூடிய செயலின் கண் உறுதியோடு அவர்கள் இயங்க வேண்டும். இது ஒரு அமைச்சனுக்கு மிக கட்டாயமான விஷயம், பொது வாழ்வுக்கு பொருத்தமான விஷயம் என்பதை விட, அமைச்சனுக்கு ஒரு திட்டமிடுதலை செய்கிறான். அந்த திட்டமிடுதலை செய்யப்படுத்துகிற பொழுது இன்ன வெற்றி இப்படி வரும் என்று உறுதியோடு அவன் இருக்க வேண்டும். இடையிலே வருகிற இடையூறுகளிலே அவன் சோர்ந்து போய் அந்த எண்ண உறுதியை விடுவானானால் அவனுடைய வெற்றி சாத்தியமாகாது. ஆகவே வெற்றி வேண்டுமா, உறுதியாக இரு. சினிமா பாட்டு கொண்டு வந்த ஞாபகம், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் என்பதுதான் அங்க மன உறுதி. உரை குறிப்பு. எளிதின் எய்துப என்பார், எண்ணியாங்கு எய்துப என்றார். எண்ணியாங்கு என்ற சொல்லுக்கு பொருள் பரிமளருக்கும் பட்டிருக்கிறது. ஏன் இந்த சொல்லி போட்டார் என்று அவரும் நினைத்திருக்கிறார். அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார் என்னவென்றால், எளிதில் எய்துவ, அந்த எண்ணிய எய்துவ என்று போடாமல் எண்ணியாங்கு எய்துவ என்று போட்டதுக்கு பரிமளர் சொல்லுகிற விளக்கம், சுலபமாக பெற்று விடுவார்கள் என்பதற்காகத்தான் எண்ணியாங்கு எய்துவ என்று போட்டார் என்கிறார். எளிதின் எய்துப என்பார், எண்ணியாங்கு எய்துப என்றார். அவர் அவ்வாறல்லது எண்ணாமையின் திண்ணியராகவே வினை முடியும். அது முடிய அவை யாவையும் கைகூடும் என்பது கருத்து. அப்படி உறுதிப்பாடு இல்லாத விடயங்களை அவர்கள் எண்ண மாட்டார்கள். ஒரு காரியத்தை தொடங்கி அதை கட்டாயம் முடிப்பேன் என்று இருப்பார்கள். இல்லை, இது முடியாமல் போகும், அது முடியாமல் போகும் என்ற எண்ணங்கள் வர அவர்கள் விடமாட்டார்கள். அதைத்தான் இந்த 2வது வரி சொல்றது. அவர் அவ்வாறு அல்லது எண்ணாமையில், அதாவது இதை முடிப்பேன் என்பதை விட முடிக்க மாட்டேன் என்ற விஷயங்களை அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் என்கிறார். அவ்வாறு அல்லது என்பது இந்த தென்னியராக இருக்கிற தன்மையை விட வேறு ஏதாவது விஷயம், இதை நான் முடிப்பேன் என்ற உறுதிப்பாட்டுக்கு எதிரானதான விஷயங்களை அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் என்கிறார். அவர் அவ்வாறு அல்லது எண்ணாமையின் திண்ணியராகவே வினை முடியும். அது முடிய அவை யாவையும் கைகூடும் என்பது கருத்து. அவை என்பது இங்கே பொருளும் புகழும் அறமும் கைகூடும். அவர்கள் உறுதிப்பாடாக ஒரு விஷயத்திலே இருந்து விட்டால் அது தானாக கைகூடும் என்கிறார். இதனால் அகுது உடையார் எய்தும் பயன் கூறப்பட்டது. அகுதுடையார் என்பது இங்கே அந்த மனத்திற்பத்தினை உடையார் எய்தக்கூடிய பயன். என்ன பயன் என்றால், அவர்கள் நினைத்த விடயத்தை நினைத்தபடி அடைவார்கள் என்பது பயன். குறள் எண் 666. மறுவாசிப்பு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியராகப் பெறின். உரை. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப,
தாம் எய்த எண்ணிய பொருள்கள் எல்லாவற்றையும் அவ்வெண்ணியவாறே எய்துவர். எண்ணியார் திண்ணியராகப் பெறின். எண்ணியவர் அவற்றிற்கு வாயிலாகிய வினைக்கண் திண்மையுடையராகப் பெறின். உரைக்குறிப்பு: எளிதின் எய்துப என்பார், எண்ணியாங்கு எய்துப என்றார். அவர் அவ்வாறல்லது எண்ணாமையின் திண்ணியராகவே வினை முடியும். அது முடிய அவை யாவையும் கைகூடும் என்பது கருத்து. இதனால் அகுது உடையார் எய்தும் பயன் கூறப்பட்டது. முதலிலே மன உறுதி கொண்டதனாலே வரக்கூடிய சிறப்பு சொன்னார். இப்பொழுது பயன் சொல்லி இருக்கிறார். குறள் எண் 667. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இந்த குறளும் நம் வாழ்வுக்கு உதவுகிற ஒரு குறள். அதாவது ஆக்களுடைய தோற்றத்தை வைத்து ஒருவனுடைய ஆற்றலை அளக்காதே. மிகப்பெரிய ஒரு தேர் அது எதிலே தாங்கி நிற்கும் என்றால் அதனுடைய அச்சிலே தான் தாங்கி நிற்கும். தேர் செய்கிறவர்கள் அச்சு வைப்பது என்பதை ஒரு விழாவாகவே ஒரு கிரியையாகவே செய்வார்கள். என்றால் அந்த அச்சிலே தான் அந்த பெரிய தேர் தாங்கி நிற்கும். அப்போ அந்த தேருக்கு அச்சு முக்கியம். அந்த அச்சிலே தான் தேரினுடைய சக்கரங்கள் பொருத்தப்படும். அப்போ சக்கரம் முக்கியம். தாங்குவதற்கு அச்சு முக்கியம். அச்சு எதற்கு முக்கியம் என்றால் அதனுடைய சக்கரத்தை தாங்குவதற்கு அச்சினுடைய அவசியம். ஆனால் அந்த சக்கரம் அந்த அச்சை விட்டு வெளியிலே போகாமல் ஒரு சின்ன கம்பியை அதுக்கு குறுக்காக போடுவார்கள். அது வண்டிகளிலே எல்லாம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும். சக்கரத்தை போட்டு ஒரு ஆணி வைப்பார்கள். அந்த சக்கரம் கலண்டு வெளியிலே வராமல் அது ஒரு சின்ன துண்டாக இருக்கும். இந்த பெரிய ரதத்தினுடைய தன்மையை தாங்கி நிற்பது அந்த சின்ன அச்சுத்தான். என்றால் அந்த அச்சு பலகை பெரிதாக இருக்கும், அச்சு தேர் பெரிதாக இருக்கும். ஒரு சின்ன ஆணிதான் அந்த ரதத்தினுடைய வெற்றியை, ஓடுகிற வெற்றியை தாங்கி கொடுக்கும். அப்படி பல பேர் இருக்கிறார்கள். ஆகவே உருவு கண்டு நீ அவர்களை மதித்து விடாதே என்கிறார். நம்மில் பலருக்கு இந்த இயல்பு இருக்கிறது. வடிவத்தை பார்த்து ஒருத்தரை தீர்மானிப்போம். இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன, இவர் எளியர் என்று அவர்களை நையாண்டி பண்ணுகிற தன்மை எல்லாம் இருக்கிறது. அது கூடாது என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். ஐயா, நீங்க லால் பகதூர் சாஸ்திரி பத்தி சொல்ல ஆரம்பிச்சீங்க. இல்ல, அதுதான் அது அவருடைய ஆற்றலை இந்தியாவினுடைய சிறந்த பிரதமர்களிலே ஒருவராக அவர் பிற்காலத்திலே இயங்கியதை நாங்கள் வாழ்க்கையிலே வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். அமைச்சராக இருந்த காலத்திலே ஒரு ரயில் ஆக்சிடென்ட்டுக்காக தன்னுடைய பதவியை துறந்த ஒரு பெரிய மனிதன். ஆகவே அவர் வடிவத்திலே சிறியராக இருந்தார் என்பதற்காக அவருடைய ஆற்றல் குறைந்தது என்று அர்த்தம் அல்ல. அவர் வடிவத்திலே சின்னவராக இருந்தாலும் அவரை இனங்கண்டு இந்தியாவினுடைய பிரதமராக்கியது என்பது காலத்து அரசியல்வாதிகளுடைய பெருமைகளிலே ஒன்று. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை உதாரணத்துக்கு சொன்னேன். உரை: உருள் பெருந்தேற்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து. உருளா நின்ற பெரிய தேர்க்கு அச்சின் கண் ஆணி போல வினைக்கண் திண்ணியாரை உடைத்து உலகம். பாருங்கள், இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த செய்யான் என்ற வாய்ப்பாடு தெரியாமல் யாராவது ஒருவர் இந்த திருக்குறளை கற்பிக்க தொடங்கினால் ஓடாமல் நின்ற தேர் என்று இதற்கு பொருள் சொல்லி விடுவார்கள். உருளா நின்ற என்றால் உருண்டு நின்ற என்று அர்த்தம். செய்யா நின்ற என்கின்ற நிகழ்கால வினைக்கான முடிவுகளிலே ஒன்று செய்யா நின்ற ஆனன்று என்று வருகிறது. ஆகவே அது தெரியாமல் இந்த திருக்குறளை வருங்காலத்திலே யாராவது கற்பிக்க தொடங்கினால் ஓடாமல் நின்ற தேருக்கு என்று பொருள் சொல்லி விடுவார்கள். ஓடுகின்ற தேருக்கு என்று உங்களுக்கு சில தரம் இதை படித்து விட்டபடியால் தெரியும். உருளான்ற பெருந்தேற்கு அது படியுங்கள். உருள் பெருந்தேற்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து. உருளா நின்ற பெரிய தேர்க்கு உருண்டு நின்ற என்று அதற்கு அர்த்தம். அச்சின் கண் ஆணி போல வினைக்கண் திண்ணியாரை உடைத்து உலகம். அதாவது அந்த அச்சு, தேருக்கு அச்சு, அந்த அச்சிலே வைக்கப்படுகிற ஆணி போல சிறியவர்களாக இருந்தாலும் பெரிய வினைத்திற்பம் உடையவர்களாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். அதனால் அவரை வடிவின் சிறுமை நோக்கி இகழ்தலை ஒழிக. தனிவாழ்வுக்கு பொருத்தம். நாங்கள் பல நேரத்திலே இந்த வடிவங்களை வைத்து கிண்டல் பண்ணுவதுண்டு. ராமன் கூனிக்கு முதுகிலே கல்லறிந்து விடுகிறான். அது உங்களுக்கு தெரிந்த மண்ணுண்டையாலே அடித்து விடுகிறான். பின்னாலே அது பற்றி அவன் கவலைப்படுகிறான். புரியதாம் மேனியாய சிறியர் என்று எண்ணி, இதே இந்த திருக்குறளை அப்படியே வைக்கிறார் கம்பர். சிறியர் என்று எண்ணி தீது செய்வன செய்யல். அவருக்கு சுக்குரிவனுக்கு சொல்றாங்க, சின்ன வடிவத்திலே சின்னவர்களாக இருக்கிறார் என்று அவருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே. அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் புரியதாம் மேனியாய கூனியால் புகழ்த்தோளாய் வெறியனை எய்தி வெய்துயர் கடலில் விழுந்தேன் என்பான். நான் பெரிய துன்பக்கடலிலே விழுந்ததுக்கு அந்த சின்ன கூனி காரணமாகிவிட்டாள். அவள் கூனிதானே என்று நான் விளையாடிய விளையாட்டு எனக்கு இத்தனை தீமையை உண்டாக்கி தந்தது என்று சொல்கிறான். ஆகவே அந்த உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்கிற குரலை வள்ளுவர் கம்பர் எடுத்துக்கொண்டதாக நாம் அந்த குரலுக்கு, அந்த பாடலுக்கு பொருள் கொள்ள வேண்டும். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். அதனால் அவரை வடிவின் சிறுமை நோக்கி இகழ்தலை ஒழிக. உரை குறிப்பு: சிறுமை எள்ளாமை வேண்டும் என்பதனானும் சிறுமை எள்ளாமை வேண்டும் என்பதனானும் ஓமையானும் பெற்றாம். சிறுமை எங்கே வருகிறது என்று உரையிலே பாருங்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்பதற்கு ஒரு என்ன உரை எழுதினார் என்றால், அதனால் அவரை உருவின் சிறுமை நோக்கி இகழாதொழிக. இந்த சிறுமை என்பது குறளிலே இல்லை, அதை கவனித்து பாருங்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அவரது உருவின் சிறுமை நோக்கி எல்லாமை வேண்டும் என்று இவர் உரை எழுதுகிறார். இந்த சிறுமை என்பது என்ன அதிகாரத்திலே இவர் அப்படி எழுதலாம்? குறளிலே இல்லையே என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு இவர் சொல்லுகிறார், நான் சிறுமை நோக்கி என்று ஏன் போட்டேன் என்றால், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்றுதான். அது ஆக்களுடைய வடிவத்தை வைத்து நகைக்காதே என்பதுதான் அந்த குறளிலே வருகிற அர்த்தம். ஆக்களுடைய வடிவத்தினுடைய சிறுமை நோக்கி என்று இவர் உரை எழுதுகிறார். அப்படி ஏன் எழுதினேன் என்பதற்கான நியாயத்தை சொல்லுகிறார். எவ்வளவு நேர்மையான ஒரு கற்றவர் என்று பாருங்கள். நாங்கள் என்றால் சொல்லிவிட்டு எங்கள் இஷ்டத்துக்கு போய்விடுவோம். அவர் ஏன் நான் சிறுமை என்று போட்டேன் என்பதற்கு காரணம் சொல்லுகிறார். சிறுமை எல்லாமை வேண்டும் என்பதனாலும் உவமையானும் பெற்றான். ஒருவரை பார்த்து நாங்கள் எப்பொழுது சிரிப்போம் என்றால் அவருடைய வடிவச் சிறுமை நோக்கி சிரிப்போம். அது ஒரு காரணம். அடுத்தது, உவமையாக சொல்லப்பட்டது அச்சாணி, அது சின்ன பொருள். இது ரெண்டையும் வைத்துத்தான் நான் சிறுமை என்ற வசனத்தை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள். சிறுமை எள்ளாமை வேண்டும் என்பதனானும் ஓமையானும் பெற்றாம். அச்சு உருள் கோத்த மரம். அச்சு என்பது, உருள் என்பது சக்கரம். சக்கரத்தை கோத்து வைக்கிற மரத்துக்கு அச்சு என்று பெயர். ரெண்டு சக்கரங்களும் நடுவிலே ஒரு அச்சு மரம் வைப்பார்கள். ரெண்டு அச்சு மரம் வைத்து அதிலே ரெண்டு சில்லு, இது ரெண்டு. அந்த சில்லை கோக்குற அல்லது சக்கரத்தை கோக்குற மரத்துக்குத்தான் இங்கே அச்சு என்று பெயர். அச்சு உருள் கோத்த மரம். ஆணி உருள் சுழலாது அதன் கடைக்கண் செருகும் அது. ஆணி உருள் சுழலாது அதன் கடைக்கண் செருகும் அது. உருள் கலராது, கலராது என்று வர வேண்டும். ஓகே, கலராது. அதாவது அந்த உருள் சுழலாது வேண்டாம், ரதத்துக்கு பிரயோஜனம் இல்லை, அது சுழல வேண்டும். உருள் அச்சு உருள் கோத்த மரம். ஆணி உருள் கழலாது அதன் கடைக்கண் செருகும் அது. கடைக்கண கடைசியில சில்லுக்கு கடைசியாக கொழுவப்படுவது. அது வடிவார் சிறிதாயிருந்தே. உங்க நாட்டில இப்ப பிரயோகத்துல இருக்குதா? அதை செருகி விட்டான். இடைச்செருகள் என்கிறோமே. இருக்குங்க என்பது உள்ளே தள்ளுவது. அது வடிவால் சிறிதாயிருந்தே பெரிய பாரத்தை கொண்டுய்க்கும் திட்பம் உடைத்து. சின்ன அச்சு சின்ன உருவத்தாலே சின்னனாயிருக்கும், ஆனால் பெரிய பாரத்தை கொண்டு சேர்க்கிறதான தகுதியை பெற்றிருக்கும். அதுதான் அதற்கு இருக்கிற சிறப்பு. அது வடிவால் சிறிதாயிருந்தே பெரிய பாரத்தை கொண்டுய்க்கும் திட்பம் உடைத்து. அதுபோல
வடிவால் சிறியராயிருந்தே பெரிய வினைகளை கொண்டுக்கும் திட்பம் உடைய அமைச்சரும் உளர். அதுதான் சொல்ல வந்த விஷயம். இது அமைச்சர்களுக்கு சொன்ன விஷயம், அமைச்சரை பேணுகிறவர்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்று சொல்ல, இது ஒரு அரசனுக்கு சொல்லுகிறார். ஆகவே வடிவத்தால் சிறுவராயிருந்தும் பெரிய வினைகளை கொண்டுக்கும் திட்பமுடைய அமைச்சரும் உளர். எல்லாம் பெரிய பிரம்மாண்டமான தோற்றம் இருந்தால்தான் அவன் சாதிப்பான் என்று நினைக்க தேவையில்லை. சிறிய தோற்றத்தோடு இருக்கிறவனும் சாதிப்பான் என்று அத்தகைய தகுதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதுபோல வடிவால் சிறியராயிருந்தே பெரிய வினைகளை கொண்டுக்கும் திட்பம் உடைய அமைச்சரும் உளர். அவரை அத்திட்பம் நோக்கி அறிந்து கொள்க என்பதாம். அவரை அவ்வடிவம் நோக்காமல் அவருடைய திட்பம் நோக்கி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் சொல்கிறது என்கிறார். இதனால் அவரை அறியும் ஆறு கூறப்பட்டது. இதனை அவரை அறியும் என்றால் மனத்திற்பம் உடையவரை அறியும் தன்மை சொல்லப்பட்டது. வடிவத்தை மட்டும் வைத்து அளக்காதே, அவனுடைய மனத்தன்மையை வைத்து அள என்கிறார். குறள் எண் 667 மறுவாசிப்பு. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உரை. உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருளா நின்ற பெரிய தேர்க்கு அச்சின் கண் ஆணி போல வினைக்கண் திண்ணியாரை உடைத்து உலகம். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், அதனால் அவரை வடிவின் சிறுமை நோக்கி இகழ்தலை ஒழிக. உரைக்குறிப்பு. சிறுமை எள்ளாமை வேண்டும் என்பதனானும் ஓமையானும் பெற்றாம். அச்சு உருள் கோத்த மரம், ஆணி உருள் கழலாது அதன் கடைக்கண் செருகும் அது. அது வடிவால் சிறிதாயிருந்தே பெரிய பாரத்தை கொண்டுக்கும் திட்பம் உடைத்து. அதுபோல வடிவால் சிறியராயிருந்தே பெரிய வினைகளை கொண்டுக்கும் திட்பம் உடைய அமைச்சரும் உளர். அவரை அத்திட்பம் நோக்கி அறிந்து கொள்க என்பதாம். இதனால் அவரை அறியும் ஆறு கூறப்பட்டது. இப்போதெல்லாம் நிர்வாகத்திலே முக்கியமானவர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அவருடைய ஹேண்ட்ஸம் கவனிக்கிறது என்கிறார்கள். அந்த ஹேண்ட்ஸம் என்பது தோற்றத்திலே மட்டும் இல்லை, மன உறுதியிலே தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த குறளிலே சொல்ல வந்தது. உனக்கான ஒரு அமைச்சனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய ஹேண்ட்ஸம்னா அவர் டிப்டப்பா இருப்பார், உயரமா இருப்பார், அகலமா இருப்பார், வெள்ளையா இருப்பார். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். இப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதே. சின்ன வடிவத்திலே இருந்தாலும் மன உறுதியோடு இருப்பதுதான் ஒரு அமைச்சனுக்குரிய ஹேண்ட்ஸம் என்று சொல்ல வருகிறேன். அடுத்த குறள் போலாங்க. இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். நன்றிங்க. நன்றி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.